ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார் இடையில பொழுதுல சூப்பராக செம்மையாக சாப்பிட்டு அவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ள போவோம். Malaysia Kumar Podcast. நண்பா, நம்பியார், எம்ஜிஆர், என்ன இப்போ புதுசாக சேகர், இந்த மாதிரி வேர்ட் கேட்டோன்னே நேரத்துக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டிக்டாக்ல நீங்கள் ரொம்ப ஆர்டன் யூஸராக இருந்தீங்கன்னா இவரோட போடுற வீடியோ அண்ணா நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது டெய்லி பொலிட்டிக்கல் இஷ்யூ, எஸ்பெஷலி நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி பேசுகிறது தான் இவங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நண்பா மித்ராவோட டானா எங்கே போச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. நன் அதர் தென் சுதன் முக்கையா. வணக்கம் ப்ரோ. தேங்க்ஸ் பிரதர். ஓப்பனிங்கே வேற மாதிரி இருக்கு. உங்களோட ஓப்பனிங் தான் அப்படின்னு உங்களோட அதெல்லாம் சொன்னாதான் எனக்கே ஞாபகம் வருது. எனக்கு இப்போ யாரு நம்பியார்னு சொன்னாலே எனக்கு நம்பியார் ஞாபகம் கூட வர மாட்டுது. உங்க ஞாபகம் தான் முதல்ல வருது அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்க நம்பியார பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி. ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ டு கம் டு யுவர் பாட்காஸ்ட். நீ கால் பண்ண தான் நானே தான் லாபி பண்ணியிருக்கேன். அது பரவாயில்ல. அதுவும் எனக்கு பெருமைன்ற மாதிரி. ஐ மீன் நீங்கள் அதான் என்னோட நண்பர் வினோட் பாட்காஸ்ட்ல இவர் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அங்கே அவர் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அதை தாண்டி நம்ம பாட்காஸ்ட் நம்பி வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வாங்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இவங்க டிக்டாக்ல ஃபேமஸ், அதனால ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் நினச்சிடாதீங்க. இது சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அண்ட் லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் பாங்கியில் வந்து இவங்க சலூன் பேபாஸா ஹி கான்டெஸ்டட். ஆமா குமார், ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமா. நீங்க நிறைய பாட்காஸ்ட் போன மாதிரி நினைச்சிட்டீங்க இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு. அதை சும்மா கூப்பிட்டு நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படின்னு. இல்ல அவ்வளவு பேக்ரவுண்ட்லாம் இல்ல. அப்படி நீங்க கொடுக்குற பில்ட பார்த்தோன்னே எனக்கே இதா இருக்கு அப்படின்னு. நான் நினைச்சேன் வந்து ஜாலரா அடிச்சுட்டு கிளம்பலாம் நினைச்சேன். இல்ல அப்படிலாம் இல்ல. அந்த பாட்காஸ்ட் இது இல்ல. நீங்க அந்த மாதிரி பாட்காஸ்ட் போயிருப்பீங்க, ஆனா இந்த பாட்காஸ்ட் அந்த பாட்காஸ்ட் இல்ல அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து நான் என்னன்னு சொல்றது ப்ரோ, பொலிட்டிஷியன் சொல்றதா இல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றதா உங்களை? ஐ எம் நாட் போத். பொலிட்டிஷியன் சொல்றதுக்கு ஐம் நாட் பொலிட்டிஷியன், ஐம் நாட் சிட்டிங் இன் எனி ஆஃபீஸ். ஐ லாஸ்ட் எலெக்ஷன். ஆமாம் இல்லையா? ஸோ ஐம் நோபடி. ஆனால் பாலிட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவேன். ஐ காட் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஐ திங்க் a lot of people must have interest in politicsல. ஆமாம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அட்வொகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ எம் மோர் a businessman, an entrepreneur. இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுறது எல்லாமே ஒரு ஹாபி தான். ஹாபி ஆஃப்டர் ஃபுல் டே ஆஃப் ஒர்க் வீட்டுக்கு வருவேன், கேமராமேனுக்கு உட்காருவேன், ஒரு 1-2 minutes பேசுவேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே. எனக்காக அந்த இன்ட்ரோ மட்டும் சொல்லிருங்க நண்பா அப்படின்னு. நண்பா மக்களே, சேகரே, இந்த கேரக்டர்லாம் எங்கேருந்து இந்த பேரில் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் பின்னால் பேசுவோம் அப்படின்னு. அண்ட் பட் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹாபியாக நான் செஞ்சு வீடியோ செஞ்சு போடுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் ஏற்றுக்க முடியல அப்படின்னு. ஹாபியாக சூஸ் பண்ணுற டாப்பிக்காக இதெல்லாம் பேசுறது, நீங்கள் பேசுகிற டாப்பிக்லாம் அப்படின்னு. பட் ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் எபிசோடு நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு வந்துருங்க. நீங்களும் சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாவம் நல்ல பையன். ஆமாம், கொஞ்சம் லைக் போடுங்க. ஆமாம் ப்ரோ, இருக்கிறதுலே பெரிய விஷயமே அதுதான், அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அப்படின்னு. உங்களை நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குறோம் அந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைப் வாங்குறது பெரிய விஷயமா. ஆமா தோலும் புடா பை ஐடியா தோலுங்களா. ஓகே. என்ன நம்ம முதல்ல உங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட்லேயே வந்துருவோம் ப்ரோ. நான் அதான் உங்களோட போய் கொஞ்சம் நோண்டி பார்த்ததுல தெரிஞ்சு நீங்கள் வந்து நம்ம ஏரியாக்காரவுதா அப்படின்னு. நான் வந்து காஜாங் ப்ரோ. ஓ, நான் காஜாங்க. 43,000. ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா அதை தேத்து கூட வச்சிருக்கோம் அப்படின்னு. ஓ பரவாயில்லையே. 43,000 அப்படின்னு. அது என்ன பஞ்சார சீரியல் நம்பர் மாதிரி இருக்கு? இல்ல அது மேல வந்து பாக்கோட். ஓகே ரைட். இல்ல பஞ்சார காஜாங்க அங்க இருக்குல. ஆமா. ஓகே ரைட். அது பக்கத்துல நம்ம ஸ்கூல். ஓகே ரைட். ஹை ஸ்கூல் பையங்களா நீங்க? ஆமா, நான் ஹை ஸ்கூல். இவங்க வந்து எங்களோட பக்கத்து ஸ்கூல் இல்ல, எதிரி ஸ்கூலும் இல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம். எதிரி ஸ்கூல் கப்ப கவன். இவங்க ஜலம்புக்கே நான் ஹை ஸ்கூல்ல. ரைட். அப்படியே விட்டு நாங்க ரெண்டு சொந்த கதை தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு. பட் அங்கேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் ப்ரோ. ஸோ உங்களோட அந்த வெஸ்ட் கண்ட்ரியில் வளர்ந்தது, அங்கேருந்து உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி ஃப்ரம் த இட் கேம் டு என்டர்பிரனர் அண்ட் தென் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹாபியா பொலிட்டிக்கலுக்குள்ளே இறங்குறது அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் அப்படியே ஒரு ஜேர்னியாக வாங்க. ஓகே, ஸோ சொன்னீங்களே ஐ கேம் ஃப்ரம் வெஸ்ட் கண்ட்ரி. ஃபாதர் வாஸ் அ கிராஸ் கட்டர். ஓகே. ஃபாதர் வாஸ் அ கிராஸ் கட்டர். மதர் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் சூப்பர்வைசர் இன் அ glove ஃபேக்டரி. ஸோ அங்கே தான் சொல்லியிருந்தாங்க, இது சங்கர் மிடில் கிளாஸ், என்னது மதவன். நாங்கள் வந்து பட்ஜெட் பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன். பட்ஜெட் பத்மநாதன். ஏன் சொல்கிறேன்னா, we are a very poor family. Father was struggling a lot. Parents struggle a lot to bring us up. நான் மாட்டேங்க, ஐ கேம் ஃப்ரம் வெரி, உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் கண்ட்ரி சொன்னாலே ஒரு பிளாக் ஏரியா மீனெல்லாம். இப்போ கொஞ்சம் ஓகே, ஆனால் மீனெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஏரியா. வெஸ்ட் சைடுன்னு சொல்லுவாங்களே என்னது, வெளிநாட்டில் திருவிழா நாங்கள் ஆடு வெட்ட மாட்டோம், மனுஷன் தான் வெட்டுவோம் நாங்களாம். அந்த மாதிரி இடம் அது. ஐயோ. ஸோ மை ஃபாதர் வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். 18 வயசு வரைக்கும் he never allow us to go out of the house. முட்டா இவனையும் வெட்டிடுவாங்க அப்படின்னு. நாங்களும் ரொம்ப தரலே ஆயிடும் சொல்லிட்டு he never let us go out of the house.
பேப்பர் படிக்கணும், புக்கு படிக்கணும், அதுதான் எங்கள் லைஃபு. 18 வயசு வரைக்கும் அதுதான் என்னோட லைஃபு. சிங்கிள் சைல்டா நீங்க? ஒரே பிள்ளையா இல்ல? I'm four siblings, so now I'm the third one lah. My family was the first one. My brother, my eldest brother, was the first one to go into university in the entire estate. West Country ஒரு பெரிய estate மீன. அப்போ பார்த்துக்கோங்களேன், first family to go into university and get into a dean's list. அப்புறம் அது மாதிரி எங்கள் அக்கா, தென் மீலா. நான் வந்து அப்படிலாம் இல்லை. I took another pathway. என்ன pathwayனா, I used to like doing contents, used to like doing selling, used to do like computers a lot. அந்த டைமில் நான் மாட்டீங்க ஸ்கூல் பொந்திங் பண்ணி நான் போய் அது என்ன கவுண்டர் சைக்கிள் ஆடுவேன். நான் ஸ்கூல் ஜலம்புக்கு ஸ்கூல் முன்னுக்கு வந்து ஒரு கெஃபே இருக்கும், அங்கே போய் நான் கவுண்டர் சைக்கிள் ஆண்டுட்டு இருப்பேன். நல்லா காசு கொடுக்க காசு வந்து எங்கள் அப்பா வந்து செட் கோ அண்ட் ஸ்டடி இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல்லாம் அது செய்ய மாட்டேன். நேராக கெஃபேக்கு போவேன், ஃபுல்லாக கேம் பண்ணுற உட்காந்துருப்பேன். அங்கெல்லாம் அதனால வாட்டி பிடிச்சி அடி வாங்கினேன் நான். பட் எனிவே, ஸோ ஐ லைக் computers a lot. So when I was at 18 years old, I started to go into developments. அந்த டைம் வந்து வெரி வெரி பேசிக் தான். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த டைம் வந்து வெரி வெரி பேசிக். HTML தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம், ட்ரீம்வீவர் அண்ட் வாட் நாட். அட் த சேம் டைம் they started to அந்த டைம் தான் கூகுள் வந்து ஜிமெயிலே விளையாடுச்சு அந்த டைமு. This is talking about 2003 அந்த டைமு. At that time also they launched something called blogging. அப்போ இப்போ பிளாகிங்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அப்போ வந்து சம்திங் நியூல. ஸோ ஐ வாஸ் ஒன் த early bloggers, not just in Malaysia. I was blogging more for UK sites, UK and US sites. So I do more things for UK and UK அந்த டைமில். அந்த டைம் பற்றி எழுதுவீங்க ரொம்ப? ஸோ அந்த டைம் வந்து நம்ம சின்ன பையன் தானே, என்டர்டெயின்மெண்ட் காசிப் அந்த மாதிரி, லைக் இண்டஸ்ட்ரி பற்றியா? இண்டஸ்ட்ரி பற்றி, என்டர்டெயின்மெண்ட் பற்றி எல்லாமே. ஓகே. ஸோ then we started to make money on AdSense. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, my father used to earn 400 ringgit. அம்மாலியா. ஸோ when suddenly 18 years old boy என் மாதிரிலாம் we started to earn a check maybe about $2,000. அப்புறம் நம்மளாம் எப்படி இருப்போம், அப்போலாம் ஒரு பிஸ்தாவாயிட்டோம். ஆமாம் இல்லையா? ஸோ எனிவே 18 we started. By 21 I became a millionaire. ஓகே. இப்போ கூட ஒரு 3 ஆர்டிகல்ஸ் இன்னும் இருக்கும் நினைக்கிறேன் ஆர்கைவ்ல, மிஸ்தால போய் செக் பண்ணலாம். ஓகே. தென் slowly அந்த blog அந்த AdSenseல இருந்து வந்து இதுலயே அப்ப அது talking about 20 years old story la. But I mean அப்ப அந்த bloggers அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்களா உங்க blog அப்படினு? Yes. அது only like not just one blog, we had many. Okay. So I went from blogging to creating contents. We do content development. எப்படின்னா நம்ம வந்து e-books வித்துட்டு இருப்போம். So we used to do a lot of e-books, we used to sell audio books. அது பேக்கேஜ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக ஒன்றா விளையாடுவோம். இந்த ஐடியாவோட இன்ஸ்பிரேஷன்லாம் உங்களுக்கு எங்கே இந்த? So I can tell you, I was based in UK and US அந்த டைமில். மலேசியா தான் இருந்தேன், பட் பிகாஸ் ஆஃப் செல்லிங் ஃபார் த US and UK market, so I learn and tap knowledge from there. அங்கே என்ன நடக்குதோ அங்கே நாங்கள் செஞ்சு இங்கே எடுத்துருவோம் அப்படி. So stayed in Malaysia but earn in US and UK. Okay, this is what 2005, 2006. After some time, I managed to go into, I got headhunted by one company, content creation company. They wanted me to open up a division for Southeast Asia. So headhunt பண்ணிட்டு they asked us to go into enterprise. Enterpriseனா இப்போ நான் செஞ்சிருக்கேன் D2C, direct to consumer. நேராக சொன்னாங்க, நேமாய் சுதன் நீங்கள் வந்து என்டர்பிரைஸ் செய்யுங்க, டல்கோ முடியாமல் போங்க. ஸோ அது முன்னாடி I started to travel lah. So I used to travel to Myanmar, Bangladesh, Indonesia. 10 வருஷத்துக்கு I was traveling all over the world. Most countries I've traveled already. வாரம் ட்ராவல் பண்ணுவேன். I was selling basically contents lah. இந்த ஞாபகம் இருக்க மீனெல்லாம் 4D நம்பர்லாம் நீங்கள் எடுக்கணும்னா 4D to 32333 அந்த பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி. அப்போ அந்த காலரிங் டோன்ஸ் ஆமாம் வாங்குவோம், அந்த பேப்பர் பின்னாலாம் எழுதிருப்பாங்க. ஆமாம், முன்னெல்லாம் இருக்கும்ல மலேசியாவில். ஸோ we used to run the services actually. Okay. But obviously as a service shut down in Malaysia, we have to go to other countries. So that was my coming up basically. Then I came, எப்போ நான் வந்தேன்னா I think during COVID time actually I came back to Malaysia. லாக்டவுன் வந்துச்சு. That's when I started to get more active locally. அது கொஞ்சம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நான் மலேசியாவில் தான் இருக்கேன். ஓகே. ஸோ வந்துட்டு இங்கே நீங்கள் அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அண்ட் யூ டிட் பிஸ்னஸ் கால் எடா. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அதனால ஐ மீன் ஸ்டில் கோயிங் ஆன் ஐ பிலீவ். ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அந்த நான் பாங்கியில் சாலூன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ஸோ I was running my company and we have started to do a big promotion. அந்த டைம் வந்து மாட்டீங்க, we have already booked about 30 billboards across KL. Just for your business for my business. Okay. Just as we are about to launch நம்மட்டீங்க, they call this election. Like the book, the ad placement is already finalized already. அவங்க சொல்லிட்டாங்க we cannot push all the billboards. ஒரு 3-4 பில் வந்து நாங்கள் வந்து போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து டைமிங் ஓடிடுச்சு. we have to pay, we already pay for this billboard. அப்போ நினச்சேன், okay, what can we do about this right now? How can we continue to utilize these billboards? ஒரு நல்ல ஐடியா கிடைச்சி,
why don't we pay another 10,000 ringgit, get into election and promote our own company. ஸோ நான் ஆக்சுவலி எலெக்ஷன் போகும்போது honestly சொன்னால் I was there to promote my own company. என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நான் என் சட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். and I'll be talking about my company more. ஆனால் obviously I have intentionலாம் நம்ம ஒரு வாக் அவுட் பண்ணல, ஒரு வெளியே போயில. இன்ஃபேக்ட் when the journalist came and met me, ஒன்று தான் கேட்டாங்க, உண்மையாக சொல்லுங்கள், you are not here to stand for the election, you're only here to promote your own company தானே. சரியா? பட் எனிவே ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆய் ஓப்பனாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா நான் உங்களோட ப்ரொபகண்டெல்லாம் பார்த்துருந்தேன், அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அதுலலாம் வந்து நீங்கள் சொன்னது வந்து இல்லை, எனக்கு யார் மேலேயும் என்னது கவர்மெண்ட்டும் சரி இல்லை மற்ற கட்சி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பாங்கிக்கு நானே வரேன். அண்ட் நீங்கள் ஐ மீன் பட் நீங்கள் சும்மா சொல்லுன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். Correct. So because I was doing a lot of things when I came back to Malaysia, I opened a social enterprise at the time. We were hiring ex-convict. அதான் தான் பஞ்சார கஜாங்க பற்றி கேட்டேன். So I had a history there. நான் போல உங்களுக்கு, ஆனால் I hire people from பஞ்சார கஜாங் and I put them in my business. So கஜாங் பிஸ்னஸ் செய்யறனால they get a lot of disturbance. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு தான் ஐ வாண்ட் டு கெட் இன் டு பாலிட்டிக்ஸ். ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் யூ கேன் டூ மேனேஜ் ஆன் யோர் ஓன், பட் சம்டைம்ஸ் யூ ரியலைஸ் இட்ஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் பாலிசிஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் பீப்பிள் who are in authority today. ஆமாம் இல்லையா? ஸோ பாலிட்டிக்ஸில் இருந்தால் மேபி வி கேன் பிரேக் தி சீலிங் சொல்லிட்டு பூந்தேன். அங்கேருந்து தான் இந்த ஸ்டெப் ஒன் பை ஒன் இன்னைக்கு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த பூந்தோடனே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு தான் கிடச்சிச்சு? ரொம்ப இல்லை பிரதர், ஒரு 200-300 தான். ஒரு பேபாஸ்க்கு அவ்வளோதான் கிடைக்க போகுது. அது கிடைச்சது பெருசு. நானே எனக்கு ஓட் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். பட் டூரிங் த வேவ் அந்த வேவ் வந்து பேபாஸ் கேண்டிடேட்ஸ் have no chance la. ஆமாம், ஏன்னா if I'm not mistaken அந்த வருஷத்தில் வந்து உங்களோட கான்ஸ்டிடியூஷனில் had one of the most பேபாஸ் சாலூன்ஸ். ஆமாம், 10 பேர் கான்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஓகே, 200னா நான் நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி தாண்டி இன்னும் கொஞ்சம் வெளியே. ஆமாம், என் ஃபேமிலிக்கு ஓட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இவனை எனக்கு தெரியும், நான் வர்த்தனுக்கு போடுறேன் அப்படின்னு பற்றி நல்லா தெரியுமே. ஓகே. அண்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் சாலூன் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓகே நம்மளுக்கு 200 ஓட்டு தான் வந்துச்சு அப்படின்னு அங்கேயே உங்களோட ஜேர்னியை முடிச்சிட்டிங்களா? முடிக்காமல் எப்படி வாட் மேட் யூ? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே வந்தது வேணா ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், லைக் பில்போர்டு அது இது. அண்ட் ஆல்சோ என் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், 200 ஓட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ குட் ஹவ் வென் பேக் வாட் அப்படின்னு. வாட் மேட் யூ லைக் சரி இல்லை இங்கேயே இருந்து லைக் நம்ம அடுத்தடுத்தது செய்வோம், லைக் டு டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் அப் அன்டில் இந்த புக் வர வரைக்கும் அப்படின்னு, இந்த புக் அப்புறம் வரும் அப்படின்னு. Wow, very interesting question. One more thing you missed out. During the election, சும்மா ஃபன்னாக தான் வந்தோம். ஆனால் வந்தோடனே I realized there was a lot of interest about Indian candidates who can talk, who can inspire, who can advocate. ஜெர்னலிஸ்ட் வந்து கேட்பாங்க ரொம்ப கேள்வியில். Then I realized இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு ப்ராப்பர் இந்தியன் லீடர்ஸ். ஆல்வேஸ் வி see one type of Indian leaders all this while. ஆமாம் இல்லையா? அந்த ஒரு மோடில் தான் வரும். ஆமாம் இல்லையா? நம்ம எலெக்ஷன் டைம்ல வந்து you won't believe it, we actually started what we call Gabungan Bebas. ஒரு தேர்ட் ஃபர்ஸ்ட் கூட நாங்கள் அந்த டைமில் we actually டப்புன்னு அந்த 14 டேஸ்லேருந்து we managed to call about 14-15 nationwide independent candidates. ஒரு Gabungan Bebas சொல்லி தேர்ட் ஃபர்ஸ்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். பட் ஆஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெங்த் இல்லைல்ல, பிகாஸ் we never do it from the start. பட் நினச்சி பாருங்க, I realized at the time, politically if we do things அது வந்து ஒரு ஃபார்ம் எடுக்கும் நேஷனல் லெவலுக்கு. ஸோ பாலிட்டிக்ஸ் ஹேஸ் அ வே ஃபார் அஸ் டு மோல்ட் அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் பீப்புள். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர். பாலிட்டிக்ஸில் போனதுனால also people get to know me as well. கொஞ்சம் அந்த எக்ஸ்போஜர் நம்மளுக்கு வந்துச்சுல. I get to know some leaders from obviously from Bangi itself, and then they started to open me up to other places nationally. இப்போ அங்கேருந்து தான் வந்துச்சு பிரதர். கொஞ்சமாக we learned, we get to know them, then we started to understand, exposed to the issue. இப்போ கொஞ்சம் பேர் நம்மள வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி இஷ்யூலாம் கொஞ்சம் பேசுங்க சொல்லுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பேசுனது தான் இன்றைக்கி வந்து இப்போ உட்காந்துருக்கோம். எனக்கு கண்டிப்பாக இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நிறைய பேர் வந்து பார்த்தாங்க பேசுங்க அப்படின்னு, ஐம் ஷுர் தே வுட் ஹவ் கால் லைக் வாங்க சுதன் நம்ம கூட சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் இருங்க அப்படின்னு. நான் அப்படின்லாம் கண்டிப்பாக வந்திருக்குமே அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கோம் எஸ். ஆமாம், அதான் கேட்குறேன். வந்தபோது நீங்கள் உங்களோட வாட் வாஸ் யுவர் ஆக்ஷன் லைக்? we always will I will always try to go and listen to them. I always believe one thing, political party is just a platform. Okay, அவங்களுக்கு ஐடியாலஜி இருக்கும். if you subscribe to the ideology is fine. எனக்கு வந்து I always prefer to be part of an Indian powered party. அதுதான் என்னோட மெயின் பேக்கிங்ல. பியாண்ட் தேட் பிளாக்னு ஒன்று இருக்குல்ல,
பிளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் a combination of many parties. எந்த சைட்டில் நீங்கள் பிளாக் எடுத்தால் கூடயும் இட்ஸ் ஆல்வேஸ் த சேம் திங் தான். ஆமாம் இல்லையா? ஓகே, ஸோ எல்லா பிளாக்லும் நம்ம வந்து பார்த்துருக்காங்க, வந்து பேசியிருக்காங்க. யூ மைட் பி த ரைட் பர்சன் ஃபார் இயர் அண்ட் இயர்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று தான், லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரைட் டைம். அது வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஐ டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் an interest to go into politics full time. I am a businessman full time. ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க இப்படி நீங்க சொல்றது அப்படின்னு. என்ன அவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா அந்த வீடியோல நான் பார்த்தேன் அப்படி தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆமாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். நான் வீடியோ போடுவேன், அப்போ அதாவது மினிஸ்டர் பேசுவாங்க நம்மள்ட்ட, அப்புறம் வைபிஸ்லாம் பேசுவாங்க, டிப்யூட்டிஸ், many people are very high level. But I'm just a regular guy, to be honest. Maybe my voice is slightly more stronger or louder. கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசுவேன் அப்பப்போ. யார் தெரில, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஐ எம் ஆக்சுவலி மோர் பிஸ்னஸ்மேன் தென் பொலிட்டிஷியன். பட் என் வீடியோ நம்பிட்டீங்கன்னா இட்ஸ் ஒன்லி மோர் தென் நாட் மோர் தென் 1 minute. 1 minute ப்ளஸ் பண்ணி தான். பட் சில்லி பாடி மாதிரி இல்லை, சக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறீங்க அப்படின்னு. என்னது சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசுன்ற மாதிரி அப்படி இருக்கு உங்களோடது. உங்களால நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். இப்படி பேசி ஏற்றி உசுப்பி விட்டு உங்களோட நான் போத்துருவேன் நினைக்கிறேன். எக்ஸ் எம்ப்ளாயிஸ்லாம் சொல்லுவாங்க, பாஸ் என்ன நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு. ஜஸ்ட் ஜோக்கு, யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. பட் ஓகே ப்ரோ, ஸோ அதான். பட் இன் அ வே டிட் இட் வென் யூ வென்ட் பேக் டு த பிஸ்னஸ் அண்ட் ஸ்டஃப், அது any impact on your businesses? I know how to keep my business private. Luckily, my business in IT and mostly regional, so it doesn't have much impact here lah. Local business பண்ணனா கொஞ்சம் impact இருக்கு, கொஞ்சம். But mostly when I tell the people, they understand the difference between politics and business. Politics but very simple. Election time வந்து தான் நம்ம பேசணும். ஆமா இல்லையா? இப்போ election time இல்லை. ஆமா இல்லையா? Politics பற்றி நம்ம பேசலாம். There's nothing wrong there. நமக்கு ஒரு சரியாக நடக்குன்னா நம்ம குரல் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். அங்கங்கே இன்ஜஸ்டிஸ் இருந்துச்சுன்னா ஒரு காமன் மேனாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐம் ஆல்வேஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். அது தன் தட் மக்கள் அது எப்படி யோசிக்கிறோம் அது தெரியல. பட் எனக்கு அது அப்படி தான். ஓகே நைஸ். அண்ட் அடுத்த கேள்வி வந்து அதான், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் ஐ மீன் நீங்கள் யூ டாக் அபவுட் இந்தியன் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன பாட்காஸ்டாக செய்யணும் குமார்? லைஃப் ஸ்டைல் பாட்காஸ்டா, பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட்? இது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் தான், பட் இன்னிலேருந்து இல்லை அப்படின்னு நம்ம மாட்டுறோம். இன்னிலேருந்து மாறுறோம் அப்படின்னு ஒரு தெரியல. உங்க கூட சேர்ந்து நானும் வந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு இந்த எபிசோடுக்கு அப்புறம். உங்களுக்கு வீடியோ வரும் குமார். அதான் அடுத்த கேரக்டர் நான் தான் நினைக்கிறேன் உங்கள் டிக்டாக்ல அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி கேட்கல, அதாவது சீன்ஸ் யூ டாக் அபவுட் இந்தியன் கம்யூனிட்டி அண்ட் அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. ஏன்னா லைக் எல்லாருமே இங்கே வர could be politician or social activist, எல்லாரும் சொல்கிறது என்னன்னா நம்ம கம்யூனிட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மக்கிட்ட நிறையா லைக் பிரச்சனைகள் இருக்குது, தட் நீட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன எல்லாமே அப்படின்னு. பட் அதில் காலப்போக்கில் அந்த காலத்துலலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, 90sலாம் நம்ம பிறந்த காலங்கள்லாம் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வேணும், அது வந்து குட் சால்வ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னாங்க. அதனால தான் லைக் எஜுகேஷன் வாஸ் த திங் தட் எவ்ரி இந்தியன் பேரண்ட்ஸ் வாஸ் மெயின்லி ஹைலைட்டிங். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா எல்லாம் சொன்ன மாதிரி லைக் வெளியே போகாதீங்க, படிங்க, டிகிரி எடுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை சால்வ் அண்ட் இதுக்கு ஐ மீன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் தி ஈவன் ஓப்பன் லைக் சப்போசிட்லி ஐ பிலீவ் டேஃப் காலேஜ் அண்ட் எய்ம்ஸ் which supposedly give more Indian student chances to get into higher education அப்படின்னு. பட் அது பண்ணிச்சா இல்லையான்னு அது வேற டிஃப்ரெண்ட் டாபிக் டு டிஸ்கஸ். ஸோ அது ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை தாங்க நம்மளுக்கு பிரச்சனை, படிக்கிறோமோ இல்லையோ மேட்ரு இல்லை, பட் நம்மளு என்னது ஒற்றுமையாக இருந்தாலே போயிடுவோம் அப்படின்வாங்க, நல்லா முன்னேறிடுவோம் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நம்மள வந்து அந்த ஃபைனான்ஷியல் எக்கனாமி தான் நம்மளோட ப்ராப்ளம், நம்ம நல்லா எல்லாம் காசு வச்சுருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்மளும் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு? நான் நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன் நினச்சேன் நேரத்தில். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் ஆன்சர் கொடுத்துருவேன். ஆனால் கொஞ்சம் பேர் சொல்லிடுவாங்க நான் அந்த எம்ஐசிக்கான சொல்லிடுவாங்க கேட்கல. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. நல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டு நீங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, நான் பொலிட்டிஷியனில் இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ கம் பேக். I agree. Education is very important. But we have probably missed understanding the importance of it. அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. இந்தியன்ஸ் got lot of issues. ஆமாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் சம்டைம்ஸ் யூ கோன் ஆஸ்க் த யங்ஸ்டர்ஸ் டுடே, அவங்களுக்கு தெரியாது. ஆமாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், why compared to Chinese or Malays, Indians இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏன்னு தெரியாது. என்ன பாலிசிஸ், வாட் இஸ் த ரீசன்? இப்போ NIP சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியல. பட் there are some certain policies that became a ceiling for a lot of Indians. ஆமாம் இல்லையா? அண்ட் ஆப்வியஸ்லி அந்த பாலிசிஸ்னால வேறு இம்பேக்ட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து முன்னாடி எங்கே இருந்தோம், எஸ்டேட்டில் இருந்தோம்.
ஆமாம் இல்லையா? அப்புறம் they modernized the country from rubber estate we became palm oil, we became modern to machineries and whatnot. ஆமாம் தானே? எல்லாம் அங்கேருந்து எங்கே வரனாங்க? சிட்டிக்கு வரும்போது நம்ம என்னச்சும் எடுத்து வந்தோமா? இல்லை. கோசமாக வந்தோம் அந்த டைமில். கோசமாக வர்றவங்க இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னச்சும் கொடுத்தாங்களா? இல்லை. சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, ஒரு பாலிசிஸ் இல்லை நம்மளுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு. அவங்களுக்குலாம் இருந்துச்சு. இத்தாளுக்கு இட்ஸ் குட். ஐம் கிளாட் தட் தே காட் த சப்போர்ட் சிஸ்டம். ஆமாம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு வரல அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம். வந்திருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ மோஸ்ட் பீப்புள் டுடே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம்ஸ். அதுதான் அந்த புக்கில் எழுதியிருக்கேன். அந்த புக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, I'll explain one by one what is the problems in the Indian community, why it happened, when it happened. ஏன்னா ஒரு இஷ்யூ சொன்னோம்னா we must know why it happened, where it happened. ஆமாம் இல்லை? ஒரு என்ஜின் ரொசா ஆகுது, காடி என்ஜின். எங்கே அந்த இஷ்யூ நடக்குது நம்ம தெரியணும். ஆமாம் இல்லையா? ஸோ நம்ம வந்து அந்த மிஷின் போட்டு செக் பண்ணுவோம். ஓ, என்ஜின் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த கூலிங் சிஸ்டம் இஷ்யூவாக இருக்குது. ஆமாம், இந்த இடத்தான் போச்சு, இந்த பிளக் போயிடுச்சு. நம்ம கழட்டி we know how to diagnose the problem already. அப்போ அதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியணும், என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியணும். ஸோ டுடேஸ் main key important part here is understanding the problem first. Okay, so that is one. புக்கில் இருக்கிறோம். we have many issues lah. Issues சொன்னால் policies wise what not everything இருக்குது. But the bigger issue than that is the disunity. நீங்கள் சொன்னீங்களா நம்ம வந்து வேறு கேம்பில் உட்காந்துருக்கோன்னு. இப்போ இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. ஆனால் நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க, 10 பார்ட்டி இருக்குது இந்தியன்ஸுக்கு. 10 பார்ட்டி இல்லை, 30 பார்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு குரல் கொடுத்தா அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. ஆமாம் இல்லையா? That is our biggest issue. Is that a problem? Yes, is that a problem? நான் ஒரு கதை சொல்கிறேன் குமார். This is my own understanding lah. I have a farm. அந்த farm வந்து we have goats, we rear goats lah. So we have male goats taking care of the entire. அங்கே தான் ஒரு 30-40 goats இருக்கும். 2-3 ஆடுங்க வந்து male goats lah. So there's 2 goats that used to fight a lot. சண்டை போடுங்க. They want to take care of this goats lah. சண்டை போடுங்க, நல்லா வந்து ஓடி வந்து துப்புன்னு குத்துங்க. குத்து வாட் ஹேப்பன், மை மேனேஜர் வந்து பார்த்தான், என்னடா இது சண்டை போட்டுருக்கு, இன்ஜெக்ட் ஆகுது. இன்னொன்று இந்த மித்த கோர்ஸாக பயந்துட்டு போதுங்க. ஸோ முதல் என்ன கட்டி விட்டான். கட்டி விட்டோன்னே இன்னும் கீழே ஆகுது எங்கள் கோட்டு. விட்டோன்னே இன்னும் மொசம் பண்ணுங்க. அப்புறம் என்ன செஞ்சேன் நம்மட்டிங்க, வாட் இஸ் சட்டர் டூ இஸ் சட்டர் டு ரிடியூஸ் தியர் ஃபுட். ஓகேயா? சண்டை போடுங்க. ஆனால் பை டே பை டே தி பிகம் வீக்கர். ஓகேயா? திஸ் கோட் ஆர் ஸ்டில் ஃபைட்டிங்கா. ஆனால் அதுக்கு தெரியல அது சாப்பாடெல்லாம் போயிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் நான் போய் பார்க்குறேன், அந்த கோட்டை காணோம். கோர்பான் கந்தா பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கதை சொல்கிறேன் என்னன்னு. வி ஆர் தட். சண்டை போட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் காணா போகுது. உங்களுக்கு புரியுதா? நம்மளோட மெட்ரிகுலேஷன் காணா போச்சு, நம்மளோட இன்னைக்கு மித்ரா காசு காணா போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னும். ஆமாம் இல்லையா? ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருந்துச்சு, மதிச்சாங்களே. இப்போ அது கூட இல்லை. கேட்டால் நம்ம எல்லாம் கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. அவன் டாக்டராக படிச்சிருக்கான், லாயராக படிச்சிருக்கான், ப்ரொஃபஷனலாக இருக்கான், டெக்னோக்ராட்ஸாக இருக்கான். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோச்சோ பையன் சில அப்பா சண்டை போட்டுருவான், அது பெருசாக்கி விட்டுருவான். தேத்துல மாட்டினாலே போதும். ஆமாம் இல்லையா? ஸோ தட் இஸ் அ இஷ்யூ. நம்ம தான் கேட்கணும், இஸ் திஸ் அ காஸ் ஆஃப் இட்? எஸ், வி டோன்ட் ஹேவ் யூனிட்டி. ஆமாம் இல்லையா? ஸோ அதுதான் மெயினாக இருக்கணும் அப்படின்னு. உண்மைதான். எனக்கும் அது லைக் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. பட் ஐ திங்க் சம் ஆர் அதர் இட் ஷுட் ஸ்டார்ட். ஐ மீன் லைக் பார்ட்டி நிறைய இருக்குது, யூனிட்டி இருக்கணும்ல. நீங்கள் பாருங்க, மலாய்க்கான பார்ட்டினா வாட் எவர் இஷ்யூஸ் தே ஹேப்பன், தே வில் சம்ஹவ் தே கம் பேக். ஆமாம், பார்த்தீங்களா? இன்வால்வ் தியர் ரேஸ் ரிலிஜன் டப்புன்னு ஓடி வந்துடுவாங்க. ஆமாம் இல்லையா? சீனா பார்ட்டி அப்படி தான். நீங்கள் சீனா பார்த்தியா அப்படி சண்டை போடுவாங்க. சைனீஸ் எஜுகேஷன் சொன்னால் டப்புன்னு எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்துருவாங்க. ஆமாம் இல்லையா? தே வில் டூ சம்திங் டுகெதர். இந்தியன் பார்ட்டி அப்படி இல்லை. தட் இஸ் அ மிஸ்டேக். So we must get everybody to champion, and that is what I'm trying to do. இன்னைக்கு எல்லாரும் பேசுவாங்க. சுதன் பார்த்தீங்கன்னா, சுதன் வந்து MIC கடை உட்காந்துருப்பான், அப்புறம் சத்து கடை உட்காந்துருப்பான், PKR கடை உட்காந்துருப்பான். I don't care, because for them this is all new crop of leaders. I must engage them. எல்லாத்தையும் நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். So that is my way of politics lah. End of the day நீங்கள் சாலூனாக இருக்கு, ஐ மீன் பேபாஸாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது போல் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டிகளை போட்டுட்டுனா உங்கள் கைகள் கட்டப்பட்டுன்ற மாதிரி. I think you will be very... I was in a party politics before, but for now I'm not. Maybe ஆனால் இப்போதைக்கு வந்து reason like உங்களுக்கு you felt like I don't have the freedom. Yes, I didn't have the freedom, so we explore politics, right? We explore party politics. அப்போ சின்ன சரி வரல. எனக்கு அது ஒன்று தான். I don't care about the title, I don't care about positions. எனக்கு அதான் தேவையில்லை. எனக்கு I'm already doing quite okay. எனக்கு வந்து I need to have a voice strong enough for me to change something for my community. அதுதான்
ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கணும்ல. ஸோ ஐம் என்ஜாயிங் தட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரைட் நவ். ஓகே, ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்களா, அதாவது ஐ வாண்ட் சேஞ்ச் சம்திங் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு. இது வந்து சொன்னோனே எல்லாருமே முதல்ல கேட்குற கேள்வி இப்போ லைக் இப்போ விஜய் கூட அரசியலுக்கு வரும்போது இந்தியாவில் பார்த்தோம்னா அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன, மாற்றணுன்றீங்களா, அது ஏன் நீங்கள் போய் அரசியல் பூந்து தான் செய்யணுமா, நேராகவே நீங்கள் செய்யலாமே அப்படின்னு. சின்ஸ் யூ சேயிங் லைக் ஆம் பிஸ்னஸ் மேன் அண்ட் எவ்ரிதிங், லைக் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன் அது அரசியலில் பூந்து தான் செய்யணும், அதுவும் லைக் அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அதுலேயும் எல்லாம் அதனால தான் இறங்குறாங்க. இட்ஸ் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கைண்ட் ஆஃப் கேம், தட்ஸ் வை பீப்பிள் ஆர் கோயிங் இன் டு இட். லைக் இல்லை நான் நேராகவே யூ கேன் ஜஸ்ட் கெட் டவுன் ஆன் த ரோட் அண்ட் சால்வ் அந்த மாதிரி சொல்லலாமே அப்படின்னு. நீங்கள் ரபிஷ் பொறுக்குன்னா சொல்லுங்கள், நான் பொறுக்கி கொடுத்துருவேன். அது வந்து செய்ய முடியும். But if you're talking about changing an entire generation of people, an entire community, it cannot be done on the street alone, brother. It must be done at a policy level. Policy level நீ ரெண்டே இடம் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் தேவராக்கியா போகணும், இல்லை தேவானைக்கார போகணும். But obviously தேவராக்கியா is the more important one lah. So அது வந்து there's only one pathway to go inside politics. ஆமாம் இல்லையா? பட் இந்த சின்ன சின்ன இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பெரிய இஷ்யூஸ், we need bigger solution அப்படின்னு. பட் do you do any out of like a smaller issues that you able to solve it? நீங்கள் பொலிட்டிக்கலாக இருக்க தேவையில்ல அப்படின்னு, I can just solve it அப்படின்னு. Obviously we advocate. I do advocate for education. I advocate a lot. மாற்றம்னு ஒரு NGO வச்சிருப்போம், நாங்கள் வச்சிருக்கோம். We do for Tamil schools a lot. இப்போ பார்த்தீங்கன்னா for kindergartens, recently we built up the entire kindergartens. Tamil school recently, as a start of the year, we built up the entire Tamil school as well. We changed the entire Tamil school. I give a lot of emphasis for Tamil school education. ஏன்னா என் பிள்ளைங்க அங்கே தான் படிக்கிறாங்க. I didn't go to Tamil school. எங்கள் அப்பா விடல. இதுதான் ப்ரோ நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய லீடர் தெரியுமா தமிழ் ஸ்கூலை பற்றி பேசுவாங்க, ஆனால் யாரும் தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க பிள்ளைங்களை. அவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி. Okay, so that is not even because of me. That's because of my partner, my wife. அவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்க. But I agree with her what she did. I sent my kids to Chinese school. honestly சொல்கிறேன், ரெண்டு பிள்ளைங்க தான் எனக்கு இருக்குது. I wanted to go to Chinese school properly. So no. If you want to talk about Tamil school issues, அந்த சிஸ்டம்குள்ள நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். And we are in the school system, we understand இவ்வளோ தெருவாக இருக்குது. So I started to go into doing more things. ஒரு ப்ராப்பராக NGO மூலயமா we started to do a lot more changes. We started to advocate more. Tamil school is important, இல்லைன்னு இல்லை. பட் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த ஜப்பனீஸ் ஏரியாவிலேருந்து இன்னும் உட்காந்துருக்கோம். அந்த மென்டல் உட்காந்து எல்லா தமிழ் ஸ்கூல் நம்ம சேஃப் பண்ணி தான் ஆகணும், எல்லா தமிழ் ஸ்கூல் வந்து இப்படி தான் ஓட்ட முடியும். I think we need to have a more innovative thinking. தமிழ் ஸ்கூல் கொஞ்சம் மாறணும். We probably need lesser number of Tamil schools, but we need more facilities. We need better facilities. நீங்கள் பாருங்கள், தமிழ் ஸ்கூல் பாருங்கள், 500 schools இருக்குது. ஆனால் 500 schools அவங்க பின்னால் ஒயிட் போர்ட் இருக்குல்ல, அது கூட வாங்க காசு இருக்காது. ஓகேயா? We need to have more better thinking. இப்போ பாருங்கள், தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்மார்ட் போர்ட் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு வைஃபை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா ஒரு லேப்டாப் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி திங்கிங் வரணும்னா you cannot do on that level. You must do on a policy level. அது வந்து நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தால் தான் செய்ய முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்ன விஷயம். ஏன்னா எப்பயுமே இந்த தமிழ் ஸ்கூல் நரேஷன் வந்தாலே நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, இல்லை தமிழ் ஸ்கூல் நம்மலாம் தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பாதனால தான், ஐ மீன் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், பிள்ளைங்க போய் சேராதனால ஐ மீன் த ஸ்கூல்ஸ் ஆர் கெட்டிங் டிக்ரீஸ் அண்ட் போய் சேர்ற என்ரோல்மெண்ட் நம்பரும் குறவாக இருக்குது அப்படின்னு. பட் த பிளேம் ஆல்வேஸ் என்ன செய்வாங்கன்னா, முக்கால்வாசி டைம் அந்த பேரண்ட்ஸ் மேலே தான் போடுவாங்க, நீங்கள் அனுப்புறதில்லை அப்படின்னு. பட் நான் என்ன எப்பயுமே நினைப்பேன்னா, இட்ஸ் வைஸ் வர்சா, ரெண்டு பேருமே இருக்குது. ஏன் அனுப்ப மாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அந்த காரணத்தை அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஆள் சேருவாங்க. அதை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இல்லை அனுப்பலைன்றதே ஒரு பாயிண்டாக சொல்லிக்கிட்டே இருக்குமா பல வருஷமா அப்படின்னு. அதை சால்வ் பண்ணால் தான் நான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு. அக்ரி. ஏன்னா அடுத்தது கேள்வி தான் ப்ரோ, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு. கேள்வியே மித்ராவை பற்றி தான். அங்கே போகிறோமா? ஆமாம், அங்கே போய் நான் அவங்களை கூப்பிட்டு அதை பற்றி பேசலை, என்ன விட்டு எல்லாம் கல்லை விட்டு அடிச்சிடுவாங்க அப்படின்னு. சுதனை கூப்பிட்டு எப்படி நீங்கள் அதை பற்றி பேசாமல் விட்டீங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நான் கேட்கணுட்டு இருந்தேன். எனக்கு நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு காமன் மேன். எனக்கு வந்து பேசிக்கான லைக் நான் பேப்பரில் என்ன பார்க்குறனோ படிக்கிறனோ, அந்த ஹெட்லைன்ஸில் என்ன வருதோ அவ்வளோதான் பொலிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் பாலிசி நாலேஜ் இருக்குன்னு வச்சுங்க அப்படின்னு. ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு என்னன்னா, திஸ் மித்ரா ஃபண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் சப்போஸ்ட்லி இட்ஸ் இன் அ வே டு ஹெல்ப் Indian business people and people B40s in a form of grant. அதுதான் வந்து ஒய்சன் அப்படின்னு. பட் இது கேட்குற மக்களாக இருக்கிற நாங்களாம் கேட்குற நெரட்டிவ் எப்பயுமே என்னன்னா, கிடைக்கல அப்ளை பண்ண கிடைக்கல. அதுக்கப்புறம் வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி the money just goes back to MOF.
அப்படின்னு. ஸோ நீங்க சொல்லுங்க இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா பட் டீட்டெயிலா அப்படின்னு. என்னதான் மித்ரா? என்னதான் இது இஷ்யூ? வாய் சப்போஸ்லி இது ஒரு சொல்யூஷனா இருக்கணும். பட் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாவே பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஓகே, ஸோ மித்ரா இந்த இட்ஸ் வெரி சிம்பிள். மலேசியன் இந்தியன் ட்ரான்ஸ்மிஷன் யூனிட் என்னமோ அப்படி வரும் பேர். ஸோ தி ஐடியாஸ் ஃபார் கிராண்ட் கொடுக்கணும் ஃபார் B40னா புவர் இந்தியன்ஸில் டு கம் அப் இன் லைஃப், டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தியர் லைஃப் த்ரூ ப்ரோக்ராம்ஸ் ஆர் டு இனோவேஷன்ஸ் டு கம் அப் இன் லைஃப். தட் இஸ் த பிக் ஏஜெண்டா. ஏன்னா மார்ஜினலைஸாக இருக்காங்க, they need certain help to come up in life. Okay, so every year they usually allocate about 100 million and they give it to this unit to fully run the program. என்ன program என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க உங்க மக்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க சொல்லிடுவாங்க. This is the only 100 million that we have as a grant. மித்தெல்லாம் இருக்கு, ஆனால் அது எல்லாமே லோனுக்கும் கிராண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆமாம் இல்லையா? லோன் நீங்கள் காசு கட்டணும், கிராண்ட் வந்து அப்படி இல்லை. ஓகே, ஸோ the biggest issue with Mitra right today is இந்த காசு வந்து சரியாக மக்களுக்கு சேராது. ஏன் சேராது? எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து ரிட்டர்னில் ஓடிட்டு இருக்கோம். நம்ம எவ்ரி இயர் நம்ம சொல்லுவாங்க உங்களுக்கு 100 மில்லியன் கொடுக்குறோம். பட் இன் ரியாலிட்டி அந்த அவ்வளோ காசு நம்மளுக்கு வராது. ஆக்சுவலி 100 மில்லியன் நம்மளுக்கு பத்தலை, அது கூட சேரலைன்னா என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஐ பீன் ஃபார் சின்ஸ் இயர் ago I used to have very short hair, brother. அப்போலேருந்து நான் கேட்டுருக்கேன், ப்ரீஃபிங்லாம் போய் கேட்டிருப்பேன், காசு சரியாக வெளியாகுமா? ஆமாம் வெளியாகிறோம். எப்போ வெளியாகும் கேட்பேன். ஏன்னா we have to give it at the right time. ஆமாம் இல்லையா? ஸோ கொஞ்சம் பேசுவாங்க, சுதன் என்ன சுதன் இப்போலாம் தேவையில்லாமல் கேட்டுருக்கீங்க, இவங்களாம் லீடர்ஸு, இவங்க பிளான் போட்டோம் சேட்டோம். ஐ அக்ரி வித் தேம். நீங்கள் என்ன வேணும் பிளான் போடுங்க, அந்த மக்களுக்கு அந்த காசு இருந்தால் எனக்கு ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் என்ன பிளானு அதெல்லாம் நம்ம கேட்கலாம் தானே, தப்பு இல்லை தானே குமார்? ஸோ ஐ ஆஸ்க் தேம், என்ன பிளான்ஸ்? ஸோ we are doing programs for dialysis, we are doing program for kindergarten, we are doing program for this for student, for university students சொல்லுவாங்க. அப்போ நான் ஒன்று தான் கேட்பேன், உங்கள் மெண்டேட்டே வெல்ஃபேர் இல்லை, ஏன் நீங்கள் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் செஞ்சுருக்கீங்க? டைலிஸ் வந்து வெல்ஃபேர், ஆமாம் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு டூ தட். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்க நான் என்ன சொல்ல பார்க்குறேன்னா, ஐ வாண்ட் திஸ் பீப்புள் டு ஸ்டார்ட் திங்கிங் லாங் டேர்ம். இப்போ மித்ரா வந்து வருஷம் அது ஒரு ஃபெயிலியர் தான் இருக்குது எனக்கு. எவ்ரி அந்த காசு ரிட்டர்ன் பண்ணால் அது ஒரு ஃபெயிலியர் தான். ஓகே, பட் ஏன் அதே தான் நம்ம இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம். சேம் மாடல். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ் எக்ஸ்போஸ் தட் தேர் இஸ் சம்திங் ராங் தேர். நான் எனக்கு ஒரே கேள்வி தான், 100 மில்லியன் மித்ரா எப்போ வரும்? நீங்கள் என்ன மாட்டீங்க, ஒரு 45 நாளாக ஒரு 50 நாளாக நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கே போரிங் ஆச்சு, எப்படி தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது எனக்கே தெரியாமல் போச்சு. பஞ்ச் லைனே முடிஞ்சு போச்சு எனக்கு. ஒரே கேள்வி எத்தனை விதமாக தான் நானும் கேட்குறேன். ஸோ பட் they don't have an answer until today about this. The entire idea is not to punish anyone or to blame anyone, nothing like that. எனக்கு வந்து மித்ரா needs to be empowered structurally. இன்னைக்கு நீங்க குமார் நீங்க போய் மித்ரா பங்குசி உட்காந்தா கூடயும் உங்களால் கூட செய்ய முடியாது. Why? Because the structure is wrong. Like do you know what's the model என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு? மாடல் வந்து the பங்குசி மித்ரா is not empowered. உங்களுக்கு தெரியும், மித்ராக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை. ஓகே, it is under JPM, ஜபத்தான் பண்ற மந்திரி. They have to get JPM's approval to get the money out from ஜபத்தான் பண்ற மந்திரி. அப்படின்னா வேற ஆள் சைன் பண்ணா தான் காசு வெளியாகும். இன்னைக்கு பிரச்சனையே இங்கே சைன் பண்ண மாட்டாங்க. ஓகே, JPM சைன் பண்ணா JPM இஸ் கனெக்டட் டு MOFல. ஸோ இங்கே சைன் பண்ணி அப்போ தான் அங்கே போயிட்டு தான் வரும். இட்ஸ் அ வெரி பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ். ஆமாம் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மித்ரா இஸ் அ குட் ஐடியா, இட்ஸ் அ குட் எஃபர்ட். ஆனால் இட் நீட்ஸ் பி எம்பவர்ட் ப்ராப்பர்லி. அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அது முடிஞ்சால் என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல லீடராக எடுத்துகிட்டு வரணும். இப்போ மித்ரா இந்த பிரதர் விஷன் இல்லாமல் செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம். ஃபார் த லாஸ்ட் 10 years I'll blame the problem is not because of Mitra. It's the blame of the weak leaders that we had in Mitra. Long term plan ஒன்று அப்படின்னு ஒன்று இல்லை. நீங்கள் பாருங்கள், மல்லை லீடர்ஸ் ஆர் சைனீஸ் லீடர் they always have their long term planning. மலாய்க்காரன் வந்து பில்டிங் தான், கேல்சிசி பில்ட் பண்ணுவாங்க, கேலாய் பில்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணுவாங்க. சீனிங் பையன் வந்து வெரி சிம்பிள், யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணிட்டு ஸ்கூல் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி லேண்ட்மார்க் ஐடியாஸ் இருக்கா? இல்லை. சமீபத்தில் இருந்துச்சு. சமீபத்தில் யூஸ் டு பில்ட் எய்ம்ஸ், டேஃப் அண்ட் வாட் நாட். ஆனால் அது முடிஞ்ச அந்த லீடர்லாம் அந்த மாதிரி பெரிய பிக் ஐடியா டு டெவலப் இந்தியன் கம்யூனிட்டி இல்லை. நீங்கள் சொன்னீங்களே ஒன் ஃபேமிலி ஒன் கிராஜுவேட்ஸ்னு, அது சமீப டைம். பட் he already died long time ago. ஆமாம் இல்லையா? இப்போ உள்ள கிராப் ஆஃப் நியூ லீடர்ஸ் அவங்களோட லேண்ட்மார்க் ஐடியாஸ் என்னது? உண்மைதான் ஒன்று தான் இருக்கேன் சொல்கிறேன், தீபாவளிக்கு ஹெம்பர் கொடுக்கணும். உண்மையாக சொல்கிறேன். ஸோ ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்போஸ் தட் திஸ் cannot be it சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ ஹேவ் மனி பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் பிளான் 100% கரப்ஷன் நடக்கும்.
if you are given a money without a plan 100% அங்கே corruption நடந்து தான் ஆகும். Money with a good plan only you will have transformation. agree பண்ணலாமா இதில்? உண்மைதான். ஸோ தட் இஸ் த பிக் ஐடியா. இதுதான் நான் செய்ய பார்க்குறேன். பட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். இப்போதைக்கு வந்து ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி கேட்டால் நான் வேறு கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வி ஸ்டில் ஸ்டக் வித் த சேம் ஃபர்ஸ்ட் கேள்வியில எப்போ அந்த காசு இல்லை அதே ஆன்சர் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. ஆமாம். ஏன்னா அதான் நீங்கள் சொல்கிறது அந்த அண்ணாட வீடியோ போடுறதுனால சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த லீடர் மேலே இருக்கிற கடுப்பு, இல்லை இந்த பொலிட்டிஷியனோட பொலிட்டிக்கல் இது எதிர்ப்பு, அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் அந்த ஆளை நான் எதிர்க்கல அப்படின்னு. நானே இன்னைக்கு அங்கே உட்காந்து நானே ஃபீலர் தான் ஆவேன். ஓகே இட்ஸ் யூ அகேன்ஸ்ட் தி பாலிசிஸ்ல. ஐ அம் அகேன்ஸ்ட் தட். ஐ அம் அகேன்ஸ்ட் தி என்டையர் ஸ்ட்ரக்சர். தட்ஸ் நாட் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியன்ஸ். அதான் சொல்லிட்டு வரேன். என்னை கேட்டா ஐ எம் ஆக்சுவலி ஹெல்பிங் தேம். டுடே ஐ எம் த பிக்கஸ்ட் அட்வொகேட் ஃபார் மித்ரா. ஆமாம்ல, மித்ரா வந்து ரொம்ப பேர் தெரியாது. மித்ரா என்னடா சித்ரான்னு அப்படியே சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் பேர். ஆமாம் இல்லையா? ஆமாம். அது போய் வெளியே சேர்ந்தா தானே நிறைய பேர் அது மூலிமா ப்ராஃபிட்னு சொல்லுவேன். அது மாதிரி நன்மை அடைஞ்சவங்க ஒரு 4-5 பேர் வெளியே போயிட்டு, இல்லைங்க நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மித்ரா கிராண்ட் தாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அதோட புகழ் ஒன்று போய் சேரும் அப்படின்னு. பட் அதை கேட்குறதோட நம்ம இந்த நேரேட்டிவ் தான் நிறைய பேர் கேட்குறேன். எனக்கு மித்ரா அப்ளை பண்ண கிடைக்கலன்றது தான் ஒரு காமன் தாட்டாக இருக்குது அப்படின்னு. மித்ரா ஃப்ரம் நத்திங் I started speaking about Mitra. I started to advocate for Mitra. அது இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகி எல்லாரும் பேசுகிற வரைக்கும், மித்ரா நீ என்னென்ன வெப்சைட் தொடர்ந்து பார்க்குற வரைக்கும், அதுக்குள்ளே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும், பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு போத் சைட்ஸ், என்னது கவர்மெண்ட் சைட்லையும் ஒப்போசிட் சைட்லையும் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் வி ஆர் டாக்கிங் ஆன் டிக்டாக். ஆமாம் இல்லையா? அண்ட் தேட் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் கம்யூனிட்டி. நீங்கள் எந்த பார்ட்டி பாலிட்டிக்காக உட்காந்துருப்போங்க, எனக்கு கவலையே இல்லை. மித்ரா பற்றி பேசுது, டாக்கிங் அபவுட் இந்தியன் நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆமாம். இப்போ ஒப்போசிஷன்லாம் கூட அதை பற்றி பேச ஆரம்பிச்சு. வெரி குட் தானே, நல்லது தானே. நல்லது தான். நான் என்ன பேச வேண்டியவங்க பேசாதனால மற்றவங்க பேச நல்லது தான் அப்படி. ஆமாம் ஆமாம். நீங்கள் அந்த சொன்ன ஒரு விஷயம் எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சி. அது யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாக அதுதான் அது ஒரு நல்ல தோட்டாக இருந்துச்சு. என்னென்னா அந்த பாலிசிங் அந்த எல்லா லீடர் இப்போ சாமியில் வரும்போது அவரோட எப்படி ஹி ஹேட் தட் ஓகே நான் ஐ கேம் அண்ட் ஐ டிட் திஸ் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு இருந்துச்சு. அண்ட் ஹி டிட் இட் அஸ் லைக் த்ரெட் மார்க்ன்ற மாதிரி. பட் அதுக்கு அடுத்த வந்தவங்க மேமாங் நன் ஆஃப் தம் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹேட் லைக் நான் வந்து லீடர் இருக்காங்க அவங்க ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுத்து பெரிய ஆகணும்னு அவர் ஆசை நினைக்கிறேன். அம்பிஷன் இருக்காங்க ஒரு ஆள். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ஹெம்பர் கொடுக்கணும்னு தான் தோணுது தவிர அந்த ஒரு நாள் லீவை 2 நாளாக ஆக்கணும்னு கூட யாருக்கும் தோணல. குமார் நீங்களால பாருங்க, இஃப் யூ குல் வித் 100 பில்லியனா யூ குல் ஹேவ் டன் ஸ்கூல் ஹால்ஸ் அக்ராஸ் மலேசியா. ஸ்கூல் ஹால் தான் என்னென்ன ஸ்கூல் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆமாம் தானே? ஓகே, இல்லை காசு வச்சுருக்கோம் எல்லா பிள்ளைங்க நம்ம நினச்சா மேக்புக் ப்ரோ வாங்கி கொடுக்கலாம். நம்மள நினச்சா மேக்புக் ப்ரோ துமாயா 10 வருஷம் போய்க்கலாம். ஆமாம் தானே? you can do designing, you can do programming. HP mini அந்த மாதிரி வாங்கி கொடுத்திருந்தா கூட இல்லையா, மேக்புக் ப்ரோ வாங்கி கொடுங்க. தமிழ் ஸ்கூல்ல மேக்புக் ப்ரோ நீங்க வந்து படிங்க. தமிழ் ஸ்கூல்ல மேக்புக் ப்ரோ கிடைக்கும். உங்க பிள்ளைங்க அந்த பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க அந்த பண்ணிட்டு அந்த லேப்டாப் கிடைச்சு நீங்க வச்சிட்டு இருப்பீங்க. But I'm saying this is how you attract people to come to Tamil schools, how you develop the community. ஆமா இல்லையா? பெரிய 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 அம்பிஷன் இருக்கணும்ப்பா. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அம்பிஷனே இல்லை, அதான் பிரச்சனை. சீட்டுன்னு அழிஞ்சிட்டு உட்காந்து தான் கஷ்டம். ஓகே இப்போ நம்ம சில கரண்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் போவோம். ரொம்ப நம்ம அப்படியே நீ ஜெயில போடுறோம் பிளான் போட்டீங்க குமார். அது கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம வைரல் ஆகிறோம், ஒன்று ஜெயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா மேலே எங்கேயாவது போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட நோக்கம். நம்ம இன்னைக்கு மாற்றுவோம் அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படின்னு. சலேனா நீங்க செல்பி ஞாபகம் மாதிரி. நம்ம அந்த சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த முதல்ல ரஜினி இன்ட்ரடக்ஷன்ல வருவார் அப்படின்னு, ஏன் உள்ளுக்கு வந்த அப்படின்னு, நல்ல இது பண்ண அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி தான் வரும். ஏன் உள்ளுக்கு வந்தேன்னா நான் வாய் வச்சுட்டு சும்மா இல்லை அப்படின்னு. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளோட மொத்தமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து நம்மளோட ஜாலோகமிலாங் இஷ்யூ. ஓகே, அது வந்து இப்போ ரொம்ப இட்ஸ் பின் எப்படி சொல்லுவாங்க, மலாயில் ஒரு வேர்ட் இருக்கும், டி வார்கானா அப்படின்னு. ஓகே, அதாவது அதை பற்றி நிறைய நான் என்ன பேசுறீங்க ப்ரோ? நான் என்ன லண்டன் பேர்ல பிறந்ததுலாம் காய்ச்சாங்க மலாய் பேசுறேன்னா நான் என்ன தெலுங்கா பேச முடியாது அப்படின்னு நேரே செப்பேன்னு அப்படி இல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன் நான். சொல்லுங்க குமார். ஆமாம். ஸோ அந்த இஷ்யூ அது ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஐ மீன் லைக் ஓகே, தப்பு தான். அது நேஷனல் ஃப்ளாக், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். there's no saying that அதை வந்து தலைகீழாக போட்டால் அது வந்து அப்படின்னு அது வந்து சரிப்படுத்த நான் சொல்ல அப்படின்னு. பட் அதுக்கு இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக பேசுகிற அளவுக்கு ஒரு இஷ்யூவா அப்படின்னு. ஐ அக்ரி வித் யூ ஃபுல்லி. காமன் பிரதர், அது வந்து ஜாலோகமிலாங் தேஸ் ஆர் நேஷனல் ஃப்ளாக். ஆமாம் இல்லையா? தட் சிம்பிள் ஆஃப் த கண்ட்ரி. ஆமாம், அப்போ அது மரியாதை கொடுத்தா ஆகணும். அந்த பாட்டிலேருந்து வி ஹேவ் டு அக்ரி there is substance there. ஆனால்
we must go directly and check out the scenario of the issue. இது இந்த சினாரியோ என்னென்னா, ஒரு வயசான சைனீஸ் அங்கிள் அப்பேன்னு சொல்கிறாங்க. அம்மாவில் பாவம் அப்பேன்னு கூப்பிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்போ என்ன செஞ்சுறாங்கன்னா, கடை மீனுக்கு போயிட்டு மாட்டிட்டு இருந்தாங்களா. ஆமாம், 8ஆம் மாதத்தினால. வந்துட்டேன் முட்டைக்கா மாதம் ரைட்டான டைம் இல்லை, ரைட்டான உங்கள் பாட்காஸ்ட் வந்து ரைட்டு தான். ஓகே, எனிவே கமிங் பேக். ஸோ முட்டைக்கா மாதத்துக்கு இஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் அந்த டைமில் போயிட்டு எவனோ அந்த ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டானா. அப்பே அப்பே சொல்லி அப்பே சாலா பசங்களா அப்பே தோலுங்களா சிக்கேட் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அந்த விஷயமே முடிஞ்சிருக்கும். உண்மைதான். ஆமா இல்லையா? ஓகே, மொதல் தப்பு வந்து அவன் மேலே, யாரு அப்பே இல்லை, அந்த அப்பே வீடியோ எடுத்தானே தேவையெல்லாம் வைரல் ஆக்கி விட்டான். ஆமா இல்லையா? ரெண்டாவது இஷ்யூ வந்து அப்புறம் ஆப்வியஸ்லி இந்த பொலிட்டிஷியன்ஸ் நம்பணும்ல, அது வந்து பெருசாகணும்னு சொல்லிட்டு ஒரு இது செஞ்சு விட்டாங்க. என்னை கேட்டால் எஸ், சிம்பிள் ஆஃப் அவர் கண்ட்ரி, பட் தட் ஷுட் நாட் பி அ மொமெண்ட் ஆஃப் ஹேட். நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஓவர் பண்ணி அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது என்ன கிடச்சி உங்களுக்கு? டிவிஷன் தான் கிடச்சி. மலாய்க்காரங்க அங்கே இருக்கணும், சீன இங்கே இருக்கணும், தமிழ் இங்கே எப்படி இருக்கணும், டைப் சீன் அந்த இஷ்யூ. அது it should be a teachable moment. I agree with that, but it should be a teachable moment on unity. Apa sini mari saya ajar you macam mana pasang. Ini macam pasang, ini macam bendera ni lambang dekat atas, macam ni pasang. Kita buat bersama-sama. தட்டிட்டு கூட வந்திருக்கலாம். அதான் அடுத்த இந்த மாதிரி செய்யாது அப்படின்னு. ஓகே வாங்கி கொடுத்துருப்பான் கன்ஃபார்மாக அப்பே. ஆமாம் இல்லையா? தேவையில்லாமல் அவனை பிடிச்சி போயிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சு செஞ்சு எதுக்கு? ஆமாம் இல்லையா? சம்டைம்ஸ் we have to be pragmatic. Right? We must understand the reason why people are doing this. இப்போ இந்த மாதிரி செஞ்சு என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அடுத்த நாள் அப்போ என்ன ஃப்ளாக் மாட்டோம்னு நினைக்கிறீங்க? மாட்டே மாட்டான். பயந்துருப்பான். இனிமேல் கொடியை நம்ம மாட்டுறதுக்கு நம்ம பயப்படுவோம். இன்னும் சரியா மாட்டுறோமா இல்லையான்னு. ஆமா இல்லையா? So these are all wrong things to do in the name of unity, in the names of getting patriotic about things. இதெல்லாம் செய்யக்கூடாது. பேட்ரிசம்னா என்னது? அவங்க புரியாமல் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ they have to go learn that first. கொடி மேலே இருக்கிற பெட்ரோட்டிசம் வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள் மேலே இல்லை அப்படின்னு. கொடியை நல்லா பார்க்குறோம், மக்களை வந்து எதிரியாக பார்க்குறோம். இன்னொன்று என்ன ஹிப்போக்ரஸி இருந்துச்சுன்னா, அந்த டு ப்ரொமோட் த ப்ரொட்டஸ்ட் they did என்னது ஒரு கேன்வாவில் போய் இமேஜ் செஞ்சுருக்காங்க. ஓகே, அந்த இமேஜ் கூடயும் அந்த கொடி இருக்கும் அந்த இமேஜில், அது தப்பாக இருந்திருக்கு. அந்த ப்ரொட்டஸ்ட் செஞ்ச ஃப்ளாகே தப்பாக இருந்திருக்கு. Such hypocrisy. ஆமாம் ஆமாம். So these are the things we need to call out. These are the things we need to call out. இதெல்லாம் தப்பாக போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசணும். நல்லா அடுத்த ஒரு கேள்வி ப்ரோ. இது ஒரு கேள்வி தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ரேபிட் ஃபயருக்கு போகிறோம் அப்படின்னு. நம்மளோட இளைஞர்கள், அதாவது இந்திய இளைஞர்களே வச்சுக்கோமே, ஏதாவது நம்ம சொல்கிறது எப்பயுமே இளைஞர்கள்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படி இப்படின்னு எப்பயுமே நம்ம அதை கேட்போம். பட் நான் எப்பயுமே சரி, எந்த ஒரு கட்சியோட ஆர்கனைசேஷன் சார்ட் இல்லை இந்த நம்மளோட கவர்மெண்ட் கேபினெட் எது பார்த்தாலும் யூத்லாம் வருவாங்க சொல்லுவாங்களே தவிர அங்கே யாருமே யூத்தாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வயசானவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு. பட் இப்போ இன்னும் என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, நம்ம ஊரில் இருக்கிற யூத்லாம் வந்து இன்னும் என்ன பிரச்சனை, சில பேர்லாம் போயிட்டு விஜய் ரசிகர்கள்னால இந்தியாவில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இடையில நான் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அது லைக் 5 to 6 ஐ திங்க் மலேசியன் இண்டியன்ஸ் who went and became like அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. they are like official TVK, not to say member, but they are kind of supporters or like the propaganda preach பண்ணுறவங்க அப்படின்னு. they registered there அப்படின்னு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், லைக் இங்கே பண்ணுறதுக்கே நிறைய வேலை இருக்குது, பட் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டாங்களா அப்படின்னு. சிறப்பாக இருக்குது பார்த்து. அவங்க லோக்கல் ஆர்டர் யாருன்னு கேட்டு பாருங்க, அது கூட அவங்க தெரியாமல் இருந்திருக்கும். லோக்கல் ஆர்டர் யாரும் தெரியாது, அலி மஜிஸ் யாருன்னு தெரியாது, MP யாருன்னு தெரியாது, ஆனால் ஊர் வரைக்கும் போயிட்டாங்க பாருங்க. Sometimes I find it very funny. A lot of people like us, especially Malaysian Indian, இந்த இந்தியா பற்றி தான் கதை தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க டெய்லி. இந்த இந்தியாவில் இப்படி நடந்துட்டு இருக்கு, மோடி இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, இது செஞ்சுட்டு இருக்காங்க. வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் என்னை கேட்டால், டாக் அபவுட் த மலேசியா politics first. We need to have youth to speak about Malaysian Indian politics. யார் பேசுகிறாப்பலாம்? பேச மாட்டாங்களே. அது இன்ட்ரெஸ்ட் வரணும். So that's what I'm trying to do. I'm trying to generate. இந்த புக் எழுதுனா அதுதான். I wrote this book for 2 பேருக்கு எழுதியிருக்கேன். One for the senior citizens, but also for the youth of today. For them to understand the need for them to speak about Indian politics. Malaysian Indian politics. இந்தியா politics சொன்னால் அப்போ அங்கே போயிட போகிறாங்க. சிலாப்பா சுதந்திரம் சொன்னாங்க இந்தியா பாலிட்டிக்ஸ் பேசணுங்கன்னு.
அங்க நேரா போயிடுவாங்க. ஆமா. போயிட்டு டியூ டு அந்த பாப்புலாரிட்டி ஆஃப் வாட் தே ஹேவ் அண்ட் த வே தட் இட்ஸ் பீங் டிஸ்கஸ்ட் இன் சோஷியல் மீடியா. அது வந்து மீமா போடுறது, ட்ரோல் இதா போடுறது. அண்ட் ஆல்சோ அந்த கட்சி அவங்களால இவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியறனால லைக் ஐதர் இட் குட் பி உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படி இப்படின்னு கமலஹாசன் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாருமே அரசியலில் சேர்ந்துட்டனால லைக் இடையில ஒரு கான்சர்ட் நடந்துருந்துச்சு ஜேபியில் நினைக்கிறேன். ஜேபி ஓகே இல்லைங்க. அங்கே கூட இந்த விஜய் பாட்டை போட்டோன்னே எல்லாம் இந்த கொடியை எடுத்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மலேசியாவில். ஸோ அப்போ நான் அதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன் லைக் நண்பர்களே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதனால ஒரு பலனும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு. இது டைம் வேஸ்ட்டு, அந்த கொடி வாங்கின காசு தான் வேஸ்ட்டு அப்படின்னு ஆமா ஆமா அப்படின்னு. நண்பா kurang siuman lah korang. Apa masalah you? Ini Malaysia. ஆமா ஆமா ஆமா, பந்தமா படம் பார்த்தமா போனமா தான் இருக்கும். நானே ஒரு விஜய் ரசிகர் தான் அப்படின்னு. பட் அதுக்கு நான் போயிட்டு இப்போ அங்கே போய் ஓட்டா போட முடியும் இல்லை அந்த ஓட்டு போட்டு அவர் தேய்ச்சா தான் இங்கே இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு. குமார் நீங்க பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ண போறீங்களா குமார்? இல்லை இல்லை இல்ல அப்படிதான் பேசிட்டு வரீங்க அப்படின்னு இல்லை 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 இது வரைக்கும் இந்த வாய் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஓகே 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ட் இவ்வளோ நேரமாக சுதன் பேசுனது வந்து இந்த புக்கை பற்றி தான். இந்த புக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க. நான் அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட அப்படின்னு எனக்கு வந்து இன்றைக்கி தான் கொடுத்தாரு த வார் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு. 150 years of betrayal, suppression and injustice in Malaya and Malaysia. பார்க்க நல்லா இருக்குது. ஐ மீன் அந்த டைட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த புக்கை பற்றி நிறைய கேள்வி கேட்கல. ஏன்டா கேள்வி கேட்கல நீங்கள் நினைப்பீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் புக்கை கொடுத்தாரு. ஸோ நான் படிக்கல. அந்த மற்ற பாட்காஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னுக்கு ஒரு இந்தியன் தமிழ் பாட்காஸ்ட்டும் போயிருந்தீங்க அப்படின்னு. ஜோக்க சோக்க பார்க்கான அந்த பாட்காஸ்ட்டில் பார்த்துருந்தேன் அப்படின்னு. அங்கே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நான் கேட்க விரும்பல அப்படின்னு. நான் ஒரு நாள் படிச்சுட்டு வேணா அடுத்து நம்ம எபிசோடில் இருக்கும்போது நான் இன்னும் நல்லா கேள்வி கேட்குறேன். பட் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இது வாங்கணும்னா எங்கே போய் வாங்குறது அப்படின்னு. டிக்டாக்ல வாங்கலாம். டிக்டாக் ஷாப்ல இருக்கு. We sold about 1,000+ copies ready in the last 6 months. So a lot of interest in Indian politics, which is very interesting. Most people are buying this are actually young Indian people. But beyond that, பார்த்தா நம்ம மாட்டீங்க. இந்த புக் வந்து எம்பிஸ் வாங்கியிருக்காங்க, பாலிசி மேக்கர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒன் ஆஃப் த கவர்னர்ஸ் புக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு டு லேர்ன் அபவுட் இந்தியன் பாலிடிக்ஸ். அதான் சொல்கிறேன், இந்தியன் பாலிடிக்ஸ், மலேசியன் இந்தியன் பாலிடிக்ஸ் பற்றி நம்ம கலந்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம நல்லா பேசணும். ஓகே ஓகே புக்கு பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறையா என்னது ஏஐ வச்சு நிறைய இமேஜஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் தான் பிடிக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரஜினி மாதிரி சொல்லுவார், இந்த 200 பேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி. நானும் ஒரு சின்ன புக் ரீடர் தான் அப்படின்னு. ஓகே ஓகே நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. அடுத்து நம்மளோட ரேபிட் ஃபயர் இருக்குது, நம்ம அதில் சந்திப்போம். டடாங் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபன் ஃபீல்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்? தலைவர் தான். தலைவர்னா பழைய கால தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த். ஆஃப் கோர்ஸ். அப்போ கூலி படம் பார்த்துட்டீங்களா? கன்ஃபார்ம் பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? படம் ஓகே தான். ஏன்னா ஓகே இல்லைன்னு சொன்னா கல் எடுத்து அடிச்சிருவாங்க நம்மளையா கன்ஃபார்மா. ஸோ நம்ம முடியாது சொல்லுவேன், என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு. பட் இன்ட்ரெஸ்டிங் கூடி என்னன்னா கதை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. அந்த மாஸ் அந்த கலா மாதிரி இல்லை ஜெயிலர் மாதிரி ஃபுல்லாக வரல. பட் ஸ்டில் என்டர்டெய்னிங். அவங்க வயசுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் ஆடுறாங்கன்னா பாடுறாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்று என்ன தான் இது இன்ட்ரெஸ்டிங் அபவுட் கூலினா, எனக்கு ரொம்ப பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்னா அந்த கூலி படத்தில் த டைட்டில் இட்ஸ் ஆஃப் கூலி தட் ஆல்சோ ரெசனேட் டு மலேசியன் இந்தியன் பாலிடிக்ஸ் பண்ணுவான். ஆமாம் இல்லையா? நம்ம எப்படி வந்தோங்க மலேசியாவுக்கு? கூலியாக தான் வந்தோம் நம்ம. ஆமாம் இல்லையா? வி ஆர் ஆக்சுவலி த பில்டர்ஸ், த சர்வைவர்ஸ், த டெவலப்பர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஆமாம் இல்லையா? ரஜினி என்ன சொல்லுவாங்க, கூலிங் வந்து டோன்ட் மார்ஜினைஸ் தேம், ரெஸ்பெக்டோட பாருங்க, ஏற்றி விடுங்க, டோன்ட் யூஸ் தேம். ஆமாம் ஆமாம், அவங்கள சொந்த இதுக்கு பச்சிக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே. இது கூலி படத்தில் இருக்கிற யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த லோக்கி கூட யோசிக்கலாம். ஆமா, நீங்க அவங்க கதையை மொக்க கதை கொடுத்து வச்சிருக்காங்க. கூலி அவங்க படம் முடிகிற லீடை பார்த்தா கூலி 2க்கு லீடு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுங்க கூலி 2க்கு நீங்க மலேசியாவுக்கு வந்துருங்க, இங்க உள்ள கூலி பிரச்சனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலி நீங்க ஃபேவரட் ஆக்டர்னு சொன்னோன்னே வேற யார் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே கொஞ்சம் வருவீங்கன்னு நினைச்சேன். வெளியே நடிகர்கள்லாம் நிறைய இருக்காங்க, குமார் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. உங்களோட நினைக்கிறேன் பரவாயில்ல. உங்களோட கரண்ட் ஃபேவரட் சாங்? current favorite song, I listen to a lot of English songs mainly. நான் தமிழ் பாட்டுனா I go back to old songs lah. I don't know whether உங்க டைமா தெரியல. பூமராங்ஸ். ஓகே ஆமா தெரியுது. ஸோ ஐ லைக் இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீல் தான் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு. ஓகே 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 ஓகே. பூமராங்ஸ்லாம் ஓகே. ஸோ என்ஜாய் பண்ணுமா இப்போ கைங்க கூட லைஃபாக பண்ணணுமா அப்போ தமிழா பாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம், பூமராங்ஸ் ஓடிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கோயாங் தானே அந்த மாதிரி தான் பார்த்துக்கலாம். வெஸ்ட் கண்ட்ரி சொல்லிட்டோம். ஆமா ஆமா ஹர்வின் பட் அந்த மாதிரிலாம் தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. நம்பியார் இல்லை எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிச்சது யாரு? நம்பியார் என்ன? எம்ஜிஆர்.
நமக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும். எம்ஜிஆர் தான் பிடிக்கும். ஆனா அதை நம்பி தானே நான் இப்ப கவுந்துட்டோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சுங்காயிலவங்கள இருக்கீங்க. அண்ட் உங்களோட ஃபோட்டோலாம் பார்த்தேன். அதே இடத்துல தான் நம்ம பிஎம்எக்ஸும் இருக்காரு அப்படின்னு. ஸோ உங்களோட நேபர் அவரு கிட்ட தான் இருக்கான் பத்த. கிட்ட தான் இருக்கீங்க. கிட்ட போய் தான் பார்த்து பேசுவீங்களா அப்படியாது? பார்த்துருக்கேன். ஜாகிங்லாம் பண்ணுவாங்க, நல்லா ஓடுவாங்க. இப்பெல்லாம் முன்ன ஒண்டே ஓடிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் குரூப்பாக ஓடிட்டு இருக்காங்க. உங்கள் வீடியோ உங்களை பார்த்து தான் நினைக்கிறேன் அந்த செக்யூரிட்டியில் தப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ரொம்ப நாளாக என்ன ஒருத்தன் தேடிட்டு இருக்கான், 4 வீடு தள்ளி தான் இருக்கான்னு. ஸோ என்னைக்காவது அவர்கிட்ட பார்த்து பேசியிருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண அப்படி இப்படின்னு? நோ நெவர், பட் ஐ met other people around him lah. பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஓகே. ஒரு புக் ஆர் மூவி தட் யூ உங்களை பார்த்து உங்களோட மைண்ட் பெர்ஸ்பெக்டிவே மாற்றினது அப்படின்னு? I don't really read. I don't really watch movies so much. Moviesனா என்டர்டெயின்மெண்ட் தான் பார்த்துட்டு இருப்பேன். But can't really think so much of. I like to read journals more. So journals சொன்னா not really much. ஒரு டைம் டேபிள் மிஷின் உங்களுக்கு கிடைக்குது உங்கள் வாழ்க்கையில், பின்னால் போகலாம், முன்னுக்கு போக முடியாது, பின்னால் போய் ஏதாவது மாற்றலாம் அப்படின்னா என்னத்தை மாற்றுவீங்க? எங்கே போய் மாற்றுவோன்னா அந்த மாதிரி கீழே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப யோசிக்கணும் பார்த்தா அதெல்லாம். சக்குன்னு அதான் rapid fire. சக்குன்னு. I think I enjoy every single part of my life. There's never a part on hindsight now which I regret. So எல்லாம் நல்லது தான் நடந்திருக்கு. So I will never change anything. ரைட் தான் போயிட்டு இருக்கு பார்த்து. வெஸ்ட் கண்ட்ரிலே தான் இருப்பீங்க அப்போ? வெஸ்ட் கண்ட்ரியில் தான் இருப்பேன். நல்ல பேர் தானே, சின்ன let me tell you another story. So I had a friend, very rich friend, Center 1, Center 2. ஸோ பக்கத்தில் வந்து உட்காந்து சைனீஸ் கையில் பக்கத்தில் உட்காந்துட்டு, சுதன் ஐம் ஸ்டேயிங் இன் திஸ் பிளேஸ் வேர் யூ ஃப்ரம் கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது. ஐம் சுதன், ஐம் ஸ்டேயிங் இன் வெஸ்ட் கண்ட்ரி. ஓ, வெஸ்ட் கண்ட்ரி, யூரோப், வெஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னு. ஐம் ஃப்ரம் வெஸ்ட் சைடு. அவனுக்கு தெரியாது வெஸ்ட் கண்ட்ரினா எப்படின்னு. நான் ஆக்சுவலி காலேஜ் போகும்போது நானும் இது மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ காஜாங்கில் வந்து கண்ட்ரி ஹைட்ஸ் இருக்கும் தெரியுதுன்னு அப்படின்னு. ஸோ அது வந்து the boy was from country heights actually. ஓகே. அதனால தான் அவங்க அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ கண்ட்ரி ஹைட்ஸு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து பாஷ், அது போஸ்ட் கார்டன் மாதிரி இருக்கிற ஏரியா அப்படின்னு. ஸோ இந்த வெஸ்ட் கண்ட்ரின்ற பேரை வச்சு நிறைய பேர் என்கிட்ட நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. என் இடத்துல கூட வெஸ்ட் கண்ட்ரின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. எல்லாரும் முதல்ல நினைப்பாங்க, ஓ இது ஏதோ ஒரு கண்ட்ரி ஹைட்ஸ் மாதிரி பார்ட் 2 போல இருக்கு, காஜாங்கில் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது இது அப்படி இல்லை, வேற மாதிரி அப்படின்னு. கே இவ்வளோ வீடியோஸ் அது இதெல்லாம் போடுறீங்களே ப்ரோ, ஹாபியாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு. என்னைக்காவது ஏதாவது த்ரெட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் வந்து. டாக்கிங் அபவுட் த்ரெட்ஸ், எஸ், தட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் of being online and being in talking about politics. Used to be very very active. I talk about my family whatnot. இப்போலாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கோங்க. ஆமாம் இல்லையா, அந்த பார்ட்டி அவங்க ரத்தக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததுலேயே ஏதாவது மோசமான த்ரெட் அப்படின்னு? I don't really care so much. Always in a safe proper area. சுற்றி இருக்க ஆள், நம்பர் ஆள், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் தட் ஐ நோ. நம்ம சமுதாயத்துக்கு இன்னும் நிறைய கோயில் வேணுமா, இன்னும் நிறைய தமிழ் ஸ்கூல் வேணுமா? நிறையா we need more education. தமிழ் ஸ்கூல்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. தமிழ் ஸ்கூல் வந்து நீடட், ரைட், இட்ஸ் நீடட். பட் we can learn தமிழ் through any schools also. அதுதான் சொல்ல வருவேன். இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. ஏன் சொல்கிறேன்னே, அப்படின்னா சுத்தம் என்ன சொல்கிறீங்க, தமிழ் ஸ்கூல் அழிக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா, தமிழ் ஸ்கூல் can still be there. It is secure in our constitution. It can be there. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து the truth is half of the Indian boys and girls are going to SK schools. We must also take a look at that. How they can learn about Tamil culture and Tamil. நான் தமிழ் ஸ்கூல் போலியே, நான் இப்போ SK ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கேன். பாருங்க, தமிழ் திக்கி பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவெல்லாம் காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். கண்டவெல்லாம் ஐயோ அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க, அது ஏற்கனவே பிரச்சனையான வார்த்தை இந்த பாட்காஸ்ட்ல. ஓகே. இஃப் given an option, உங்களுக்கு சூஸ் பண்ண விடுறாங்க அடுத்தது someone that who can lead Mitra அப்படின்னு, who would you choose? குமார் தான், நீங்க தான். இல்லை குமார், ஏன்னா உங்க மாதிரி யூத்லாம் வந்தீங்கன்னா with better ideas, you are okay, நான் ஒரு நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, உங்க வயசுக்கு உங்க பிள்ளைங்களா ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க. your parents என் பிள்ளைங்களா ஸ்கூல் போயிட்டு இருக்கா? அப்பா கணக்கு போடுறாங்க, எத்தனை குடும்பம் இருக்கு வெளியே அப்படின்னு. இல்ல மன்னிச்சிருங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். your children will be going to school soon. Your parents must be aging. You have friends in this age category. உங்களுக்கு தான் you are the heartbeat of the nation.
உங்க மாதிரி வயசான ஆள் தான் நம்ம மாதிரி வயசான ஆள் தான் ஷுட் பி லீடிங் மித்ரா. So Prabha is a good example. அதை நானே சொல்லலாம். ஆமாம், Prabha is a good example. I always support him. And I always support him one way, directly or indirectly. துப்புனா கூட எனக்கு ஸ்டில் சப்போர்ட் ஆஃப் பிரபா என்ன எப்பப்போ இருக்கும். அந்த மாதிரி அது எப்பப்போ இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மாதிரில அப்படின்னு. இட்ஸ் a constructive criticism. ஆனால் sarcastic லிட்டில் பிட்ல. நாளைக்கு நீங்க ஜெயிச்சு ஓகே என்ன ஜெயிக்கணும்? இல்ல ஜெனரல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த எலெக்ஷன்ல நான் பூர்ணன்னு சொன்னது இல்லை பிரதர். ஆமா சரி ஓகே. நீங்க எக்ஸாம்பிள்ல இது ஒரு கற்பனை கேள்வி தானே அப்படின்னு. ஓகே, நீங்க அடுத்தது சாலன் பேபாஸா நிக்கிறீங்க அப்படின்னு அண்ட் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அண்ட் தென் யூ கிவன் ஐ மீன் சீட் இன் கேபினெட் அப்படின்னு எந்த போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு? Oh, that's a very interesting question. Education. I like education. That's something very interesting for me. Something to do with IT, tech, digital. I like that also. Something to do with sports as well. I think this is some of the focus areas lah. In the 3 விஷயமா with the 3 things we can probably change. இல்லைனா யூனிட்டி அதுதான் கொடுப்பாங்க. இந்தியன்ஸ்னா இப்போலாம் இந்தியன்ஸ் எல்லாம் யூனிட்டாக சொல்லிட்டு உட்காந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக கூட என்னமோ செய்யலாம். To be honest, anything will be fine lah. ஆனால் நான் பாலிடிக்ஸ் போடணும்னு இப்போ அந்த மாதிரிலாம் சொன்னது இல்லை குமார். இல்ல அந்த மாதிரி கேள்வி தானே. நீங்கள் இதெல்லாம் ஒரு கிளிப் போட்டுறாதீங்க. வெளிச்சிரும். யாருக்கு தெரியும் நாளைக்கே உங்களுக்கு எல்லாரும் கூப்பிட்றாங்களா அப்படின்னு. எங்கள் கட்சியில் வாங்க, எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு. நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டீங்களா, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. முதல்வன் படம் என்னது இன்டர்வியூ மாதிரி எல்லாரும் வராங்க அப்படின்னு. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பாலிடிக்ஸ் தான் நீங்கள் சேர்ந்து வந்துடணும். ஏன்னா நீங்கள் ஸ்பீச் இன்னும் நல்லா கொடுக்குறீங்க. இப்படி தான் என் நண்பர் குட்கா ஷோன்னு ஒருத்தர் நடக்கிறார். அவரும் அதே எய்மில் தான் இருக்காரு. ஆமாம், நீங்கள் எல்லாரும் போங்க, பின்னால் நான் வரேன், ஜஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு. ஏதாவது கான்ட்ராக்ட் கூட சைன் வைக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அவ்வளோதான் ப்ரோ கேள்வி என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பாட்காஸ்ட்? நல்லா இருந்துச்சு செஷன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் அதாவது நான் டிக்டாக்ல பார்க்கும்போது நீங்கள் அங்கே வேறு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இப்படி பேசுகிறீங்க. அங்கே ஆரம்பித்தோன்னா நண்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து வேறு நிறைய ஓடிட்டுருக்கேன். நான் ரியலி ஹோப் தட் நீங்கள் whatever that நீங்கள் சொன்ன மாதிரி லைக் whatever that changes you want to bring to the community and all, hopefully whether through political way or through like what you said that நீங்கள் கொடுக்குற ஐடியா reaches to the right people and then they just get you an advisor or something, or like உங்களோட அந்த NGO மாற்றம், ஆமாம், அது மூலிமா நிறைய ஸ்கூலுக்கு மாற்றம் வந்தாலும் சரி, எல்லாமே ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் எவ்ரி திங் தட் யூ டூ அண்ட் ஹோப்ஃபுல்லி தட் லைக் வாட் யூ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடந்து நம்ம சமுதாயத்துக்கு மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதில் பயன்படுற ஆள் நானும் ஒரு ஆளாக தான் இருப்பேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னால் ஸ்கூலுக்கு போகிறேன், என் பிள்ளைங்களும் பயன்படும். ஸோ எங்கே வந்தாலும் அது கடைசியில் சுற்றி வளைச்சி நம்ம ஆளுங்களுக்கு தான் வரும் அப்படின்றதுனால ஸோ மாற்றம் பண்ணுறது நல்லது. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ குமார். நீங்கள் வந்து உங்கள் ஷோ கூப்பிட்டு வந்து திக்கி தமிழ் பேசுகிறோன்னு உட்காந்து பேசி வச்சிருக்கீங்க. நீங்கள் எங்கே இவ்வளோ திக்கி பேசுகிறீங்க, நல்லா தான் பேசுனீங்க அப்படின்னு இப்படிதான் சொல்லுவீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு தெரியல. இல்லை நானே நினச்சேன் ஆக்சுவலி உண்மையாக நீங்கள் திக்கி தான் பேச போகிறீங்க, நிறைய இங்கிலீஷ் தான் வரப்போகுது அப்படின்னு. பட் ஓகே, நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு. வெஸ்ட் கண்ட்ரி உங்களுக்கு நல்லா தான் வளர்த்துருக்கு அப்படின்னு. இல்லைப்பா, வெஸ்ட் கண்ட்ரி இல்லைப்பா, பாடாங்களா போய் கைக்கு கூட உட்காந்துருப்போம்ல, அது போதும். அதோட பெஸ்ட் தமிழ் எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னு. நீ வா மச்சி அப்படின்னு அங்கேயே கற்றுக்கலாம். என் பஞ்சில் அங்கே தான் வருது பார்த்து ஆக்சுவலி. ஓகேவா, நீங்கள் அங்கே பேசாமல் அங்கே உள்ள மக்கள் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் அங்கே உள்ளவங்க எல்லாமே உங்களை நம்ம சுதன் சொல்ல ஒரு பாட்டு போட்டுருவாங்க. எனக்கு சுத்தனுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா உங்களை தான் கூப்பிட போகிறாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வந்ததுக்கு. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து எபிசோட் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, சுதனை பற்றி நீங்கள் எதாவது சொல்கிறதா இருந்தாலும் கீழே சொல்லிடுங்க. வர கெஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கீழே நிறைய விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கே அப்போ தான் நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு. ஸோ சுதனை பற்றி நீங்கள் எதாவது சொல்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளோ மூச்சு விடாமல் பேசுறதுக்கு அதுக்கு தான் ஒரே காரணம். சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் எனக்கு என் சேனல் ஓடும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்களும் வணக்கம் சொல்லிடுங்க ப்ரோ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.